இப்போ பொதுவாக மக்கள் அவர் அரசியலில் நல்லா வந்துட்டு இருந்த டைமில் அவர் எப்படி படங்களில் இருந்தாரோ அதே மாதிரி உண்மையாகவும் நேர்மையாகவும் யாருக்கும் பயப்படாம தான் அரசியல் வாழ்க்கை நடத்திட்டு இருந்தார். நல்ல பீக்கில் போயிட்டு இருந்த டைமில் அப்போல்லாம் மக்கள் கவனிக்காமல் விட்டுட்டு இப்போ யாரை கேட்டாலும் அவர் மட்டும் உடல்நிலை நல்லா இருந்திருந்தா இன்னைக்கு வந்திருக்கலாம், அவர் வந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. அந்த கருத்துக்கு எப்படி சார்? இல்லைங்களா, அதெல்லாம் கருத்தெல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் எப்பவுமே சொல்லுவோம். இன்னைக்கு மட்டும் அவர் நல்லா அவர் இருந்திருந்தா அவர் தான் முதலமைச்சர்னு சொல்லுவோம். அது வேற முதலமைச்சர்ல தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் லொக்கேஷன், இது வேறு டிஃப்ரெண்ட் லொக்கேஷன். சும்மா எனக்கு பிடிக்குதுன்றதுனால நான் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. பட் ஆனால் அப்படி ஒரு தாக்கம் உருவாக்குனார் இல்லை சார்? இருந்தது, ஒரு தாக்கம் இருந்தது. அதெல்லாம் உண்மையை ஒத்துக்கணும். டெஃபினட்டாக அவர் தான் நெக்ஸ்ட் முதலமைச்சர் அப்படின்ற அளவில் இருந்தார். அம்மாவோட எதுக்காமல் இருந்திருந்தா இருக்கலாம்னு சொல்கிறாங்க. பட் அந்த அம்மா எப்படி விட்டுருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அவங்கவுங்களுக்கு அந்த முதலமைச்சர் சீட்டாச்சு, அவங்களுடைய நாற்காலி. ஆமாம், அது ஒரு நாற்காலி, அவங்களுக்கு செய்யப்பட்ட நாற்காலி இல்லை. அவங்க அதில் உட்காந்துட்டாங்களே, அதெல்லாம் விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒருவேளை 2 பேருக்கும் டஃப்பாக இருக்கும், எலெக்ஷன் வந்திருக்கும்.